வணக்கம். வாழ்வியல் ஜோதிடம். நான் உங்கள் ஜோதிடர் ஈஸ்வர் சிவகிருஷ்ணன். ஆத்திச்சூடி வரிசையில் 3வது வரியை பார்க்குறோம். இயல்வது கரவேல். நம்ம ஒரு நண்பர் வீட்டுக்கு போகிறோம். நண்பர் ஒரு கேலண்டர் மாட்டிருக்கு, ஒரு சுத்தியும் ஆணியும் வச்சுக்கிட்டு அதை எப்படி அடிக்கலாம், எந்த இடத்துல இது பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருக்கிறார். அவருக்கு அது சரியாக கைவராத கலை. அதாவது உங்களுக்கு வேடிக்கையாக சிரிப்பாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய எல்லா பொறியியல் படித்த கணினி பொறியியல் படித்த பசங்களுக்கும் ஒரு சுத்தியும் ஆணியை வச்சு கொடுத்து ஒரு ஆணி அடிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன வீட்டு வேலை ஏதாவது செய்யினா தெரியாது. அவங்க துறை சார்ந்த அறிவில் தான் இருக்கிறாங்க. எல்லா பட்டம் வாங்கினவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. இப்போ நம்ம நண்பர் தடுமாறிட்டு இருக்கிறார். ஆனால் நம்மளுக்கு அது முடியும். நம்மளுக்கு இந்த அனுபவம் இருக்குது. ஆனால் விருந்துக்கு போன இடத்துல நம்ம அந்த மாதிரியான ஒரு சின்ன வேலையை எடுத்து செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக செய்யலாம். அதாவது நம்மளால் இயலக்கூடிய ஒரு செயலை, அதாவது அது மனம், வாக்கு, காயம், இந்த 3ல் எதாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நம்ம மறைக்காமல் செய்யணும். ஒரு வீட்டுக்கு போகிறோம், அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தை தேவை. நம்ம கொஞ்சம் அவசரமான நிலையில் இருக்கிறோம். ஆனால் நம்ம ஒரு நல்ல சொற்கள் சொன்னால் அந்த நோயாளியாக இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தாரில் இருக்கிறவருக்கு கொஞ்சம் மனசாந்தி தரும், ஒரு அமைதி ஏற்படும். அப்படின்னாக்கா நம்ம கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் எடுத்து அவர்கிட்ட பேசிட்டு வரலாம். அதே போல் நம்மளுக்கு ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதலுக்கு தேவையான ஒரு அறிவு உண்டு. அதை ஒருத்தர் கேட்கவே இல்லை, அவர் தவறாக போகிறார் அப்படின்னுக்குள்ள கண்டிப்பாக நம்ம இது தவறான வழி, இந்த மாதிரி இதில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். சிலர் நினைக்கலாம், அடுத்தவங்களோட செயலை நம்ம எதுக்கு அவசியம் இல்லாமல் மூக்கு நினைக்கிறது அப்படின்னு கேட்கலாம். ஆனால் நம்மளால் முடியக்கூடிய சரியானதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னுக்குள்ள நம்ம ஒருத்தருக்கு வழிகாட்டுறது ஒரு அறம் தான். நம்ம நம்ம பேச்சை அவங்க கேட்காட்டியும் நம்ம சொன்னது நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி தரும். நம்மளுக்கு இது தெரிஞ்சது அவங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறோம். அவங்க எடுத்து செஞ்சாலும் சரி செய்யாலும் சரி அது அவங்களோட விதின்னு கூட நம்ம போயிடலாம். ஏன்னா சரியான வழிகாட்டுதல் இல்லாமையே நிறைய பேர் பார்த்திங்கன்னா தடுமாறதை நம்ம பார்க்குறோம். ஏமாந்து போகிறது கூட பார்க்குறோம். பொருளாதார ரீதியாக ஏழ்மையில் உழல்ற சிலர் ஒரு காசு ஆசையினால் ஒரு தவறான ஒரு இதுக்கு போகிறாங்க. அல்லது நம்மளுக்கு செல்ஃபோனில் வரக்கூடிய விளம்பரங்களை பார்த்து ஏமாறுறாங்கன்னா கண்டிப்பாக அது செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம தடுக்கிறோம். அதாவது இது தமிழ் மரபு. நம்மளுக்கு 1ஆம் வகுப்பிலிருந்தே வரக்கூடிய இந்த நல்ல நெறியை நம்ம நடைமுறைப்படுத்தினாக்க இயல்பாகவே உங்களுக்கு வந்துடும். அதனால் உங்களால் இயன்ற உதவிகளை அடுத்தவங்களுக்கு மறைக்காமல் செய்யலாம். நன்றி, வணக்கம்.